குட் மார்னிங். சந்தோஷமாக இருங்க. எதை பற்றியும் யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. நன்மையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்குது. அதுவும் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் தேவன் செய்து கொண்டு தான் இருக்கிறார். பெரிய காரியங்களை அவர் செய்து முடித்துட்டார். ஒருவேளை நம்ம கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, அவ்வளோதான். நம்ம அதை பார்க்கல, கேட்கல, அவ்வளோதான். ஆனால் நம் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறார். ஸோ கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் ஃபேஸ்புக்கில் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கும். கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி மார்னிங் ஃபெலோஷிப்க்கு உங்கள் எல்லோரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஆர் யூ ஹாப்பி? டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஐ எம் ஹாப்பி டுடே பிரதர். எஸ், வெல்கம், பிளஸ் யூ. சேட் பண்ணுங்கள். இல்லை அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 5:30 நீங்கள் ஃபேஸ்புக் லைவில் என்னோட அந்த ப்ரேயரில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி நைட்டு 8 PM நம்ம யூடியூப் சேனலில் நமக்கு லைவ் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இட்ஸ் அ ப்ரேயர். நைட் வந்து ஒரு 1/2 hour வி ப்ரே இன் டங்ஸ். ஸோ நீங்களும் அதில் கலந்து கொள்ளலாம். அதே மாதிரி ஜூம் மீட்டிங் இதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம். ஓகேயா? ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள். ஐ எம் ஹாப்பி. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். ஸோ தேங்க்யூ. பிளஸ் யூ மைத்திலி சிஸ்டர். பிளஸ் யூ பிரிகிடா சிஸ்டர். பிளஸ் யூ ரோசி சிஸ்டர். குட் மார்னிங். ப்ரைஸ் தி லார்ட். எஸ். சித்ரா சிஸ்டர். கேத்ரின் சிஸ்டர். எஸ். பிளஸ் யூ. சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லோரும் சொல்லுங்கள் வண்டர்ஃபுல் டே. ஆமாம், சொல்லுங்கள் வண்டர்ஃபுல் டே. ஆமாம், நம்ம இங்கே பாருங்கள், காலையில் நம்ம என்ன டிக்ளேர் பண்ணுறோம், நம்ம என்ன பேசுகிறோம், அது ரொம்ப முக்கியம். ஏன் நம்ம மார்னிங்கில் அந்த எல்லோரும் சேர்ந்து இந்த மார்னிங் ஃபெலோஷிப்பை நான் வந்து ரொம்ப சொல்லப்போனால் ரொம்ப வருஷமாக நம்ம வந்து மார்னிங் ப்ரேயர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கிறீங்க. ஜூமில், ஃபேஸ்புக், யூடியூப் மாற்றி மாற்றி பண்ணாலும் அந்த காலையில் அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறது வந்து இட்ஸ் அ, நிஜமாக சொல்கிறேன், இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டைம். ஓகே, சொல்லுங்கள் வண்டர்ஃபுல் டே. நம்ம வந்து இந்த நாளை வந்து அப்படி டிக்ளேர் பண்ணணும், காலையிலே சொல்லிடணும், இந்த நாள் சூப்பராக இருக்கும். ஓகே, வாய்ஸ் கிளியராக இருக்கா? வாய்ஸ் கிளியர்னால் வாய்ஸ் கிளியர்னு போடுங்க. ஓகே, எஸ். போலின் புவனேஸ்வரி சிஸ்டர், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல், பிளஸ் யூ. ஸோ மலேசியாவில் இப்போ டைம் என்ன? 8 இருக்குமா? 7:30 8? ஓகே. ஸோ மற்ற கண்ட்ரீஸில் உங்கள் டைமிங் பார்த்துக்கோங்க. நீங்கள் பிஸியாக வேறு ஒர்க்கில் இருந்தீங்கன்னா ரெக்கார்டிங்கை வந்து நீங்கள் அப்புறமா ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ போய் என்ன பண்ணுங்கள், போய் கேளுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. பிளஸ் யூ ஆல். வண்டர்ஃபுல். ஸோ குரூப்பில் ஷேர் பண்ணிட்டீங்களா? எஸ். கவிதா சிஸ்டர், பிளஸ் யூ. பிந்து சிஸ்டர், பிளஸ் யூ. எஸ். ராணி ராஜரத்னம் சிஸ்டர், பிளஸ் யூ. ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம். குரூப்பில் உங்கள் டைம் லைனில் ஷேர் பண்ணுங்கள். கார்த்திக் சுகி, பிளஸ் யூ. எஸ் சிஸ்டர், பிளஸ் யூ. எஸ். லதா குமாரி, பிளஸ் யூ சிஸ்டர். வனிதா சிஸ்டர், பிளஸ் யூ. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கும். பிலீவ் பண்ணுங்கள். எஸ். ரூத் சிஸ்டர், ப்ரைஸ் தி லார்ட். உங்கள் பிள்ளைகளை குறித்தோ உங்கள் சூழ்நிலையை குறித்து என்ன பண்ண வேண்டாம், ரொம்ப கலங்க வேண்டாம், சந்தோஷமாக இருங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ எவ்ரிதிங் வில் சேஞ்ச் டுவர்ட்ஸ் குட். நன்மையாக காரியங்கள் நடக்கும். ரேணுகா நெல்சன், பிளஸ் யூ சிஸ்டர். சூப்பர் சூப்பர், பிளஸ் யூ. எஸ். சலோமி ரூபன், ப்ரைஸ் தி லார்ட், பிளஸ் யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, எல்லோரும் போடுங்க பார்க்கலாம். இட்ஸ் அ குட் டே, வண்டர்ஃபுல் டே, பிளஸ்ஸட் டே. கொஞ்ச நேரம் இந்த டேயை வந்து டிக்ளேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க, இந்த நாள் எப்படி இருக்கும், நான் இப்படி தான் பிலீவ் பண்ணுறேன், ஐ பிலீவ் இன் திஸ் வே, டைப் பண்ணுங்கள். எஸ் லார்ட், இட்ஸ் அ வண்டர்ஃபுல் பிளஸ்ஸட் டே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். ஜஸ்ட் டிக்ளேர் இட். தேங்க்யூ ஃபாதர். Amen, amen, amen. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. It's a wonderful presence. Okay, எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. Let me see. It's a great, beautiful, blessed day. Okay.
ஓகே, சூப்பர் 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 சூப்பர். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். டிக்ளேர் பண்ணுங்கள். எஸ், we are going to start praying. Yeah, thank you Lord, thank you Father. Okay, good. Thank you Father. அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், சந்தோஷத்தின் நாள், மகிழ்ச்சியின் நாள். Yes Lord, it's a blessed and wonderful day. Thank you for giving this day, Lord. Thank you Father. You are a wonderful, wonderful Savior. We are in you, you are in us. நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிறீங்க. நாங்கள் அத்தனை பேரும் சபையாக உம்முடைய கரத்தில் உமக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. We are in you Lord. We are in you Lord. உம்முடைய பிரசன்னத்திற்கு நன்றி, உம்முடைய கிருபைகளுக்கு நன்றி. உம்முடைய கிருபைகள் அளவில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதப்பா. எஸ் ஃபாதர், தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் லவ். உடைய அன்புக்கு நன்றி. எங்களோடு எப்பொழுதும் ஒன்றாக இருக்கிறீங்க ஆண்டவரே. We are one with you Holy Spirit. We are one with you Lord Father. Thank you for this wonderful presence. Thank you Jesus. The morning prayer அட்டன் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் தேவன் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர். உமாலை கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. Everything is possible. Yes Lord, yes Lord. I speak complete deliverance, complete deliverance. உங்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு நேராக திரும்பட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. வியாதிகள் மறைந்து போகட்டும். வியாதி படுக்கைகள் எல்லாம் அவங்களை விட்டு எடுக்கப்படட்டும். I declare complete restoration Lord. You are a Lord of restoring lives. எங்கள் வாழ்க்கையை மறுசீரமைக்கிறவர், புதிதாக்குகிறவர். ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருத்தர் மேலும் உடைய கிருபைகள் பெருகிக்கொண்டே இருக்கட்டும்பா. எஸ் ஃபாதர், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் தொழிலை, இவங்க என்ன பிஸ்னஸ் வேலை என்ன செய்து கொண்டு இருந்தாலும் உங்கள் கரம் இவர்களை நடத்துகிறதற்காக நன்றி. உடைய கிருபைகள் இவர்களை சூழ்ந்து கொள்கிறதற்காக நன்றி. எஸ் ஃபாதர், உடைய ஆவியினாலே இவர்களை நிரப்புங்கப்பா. Fill them with your mighty power and mighty anointing, mighty presence, Lord. Fill them with your joy, wonderful joy. Yes, Father. Oh, Makanandi. Oh, thank you, Holy Spirit. Thank you, Father. Thank you, Holy Spirit. Throat pain. ஒரு சிலர் இப்போ பார்க்குறவங்க சிலருக்கு யூ ஹாவ் அ பெயின் இன் யுவர் த்ரோட். தொண்டை இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஈசோஃபேகஸ் அதை சொல்லுவாங்க இல்லையா. யூ ஹாவ் அ பெயின் ப்ராப்ளம். ஐ பிலீவ் லார்ட் இஸ் ஹீலிங் யூ. பிலீவ் பண்ணுங்கள். எந்த சரீரத்தில் எந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் நம்மை உருவாக்குனவருக்கு தெரியும் நம்ம சரீரத்தை சுகமாக்குகிறதுக்கு. மெடிக்கலில் கூட இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு அப்படி பண்ணணும். சிலருக்கு அது எப்படி என்ன மெடிசின் கொடுக்கணும்னு கூட தெரியாமல் இருக்கலாம் உலகத்தில். ஆனால் நம் தாயின் கருவிலே நம்மை உண்டாக்கின தேவன், நம்ம தாயினுடைய கருவில் உருவாகிறதற்கு முன்பாகவே நம்மை அறிந்த தேவன், அவருக்கு தெரியும் நம்ம சரீரத்தை சுகமாக்க. இந்த சரீரத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும் பாருங்கள். அதனால் பிலீவ் பண்ணுங்கள். உங்கள் சரீரம் பரிபூர்ண சுகம் அடைஞ்சிடுச்சின்னு பிலீவ் பண்ணுங்கள். ஐ ஆம் ஹெல்த்தி டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். உங்கள் வாயினால் சொல்லுங்கள், நான் சுகமாக இருக்கிறேன். ஜஸ்ட் டிக்ளேர் இட். சுற்றி இருக்கிற எல்லாமே நம்மளை இப்படி அப்படின்னு சொல்லலாம். பட் வேர்ட் ஆஃப் காட் சேஸ், பை ஹிஸ் ஸ்ட்ரைப்ஸ் we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எஸ் சொல்லுங்கள், ஐ ஆம் ஹீல்ட்.
சொல்லுங்கள், ஐ ஆம் ஹீல்டு. எஸ், ஐ ஆம் ஹீல்டு. நான் சுகமாக இருக்கிறேன். என் பிள்ளைகள் சுகமாக இருக்கிறாங்க. ஜஸ்ட் டிக்ளேர் இட். ஃபேஸ்புக்கில் இப்போ ஒரு வேளை இதை அப்படி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் என்ன பேசுகிறாருன்னு கேட்கலாம் நீங்கள். நான் சொல்கிறேன், தேவன் நம்மை பரிபூர்ணமாக வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவருடைய காரியங்கள் பெரிதாக இருக்கிறது. இஸ் டூயிங் பிக் திங்ஸ். ஒருவேளை நமக்கு அப்படி தெரியலங்கிறதுனால எதுவுமே நடக்கலைன்னு அர்த்தம் அல்ல. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் செஞ்சு முடித்ததை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஆமென். யூ ஆர் ஹெல்த்தி. பிலீவ் பண்ணுங்கள். நம்ம சரீரம் இது தேவன் தங்குகிற ஆலயம். இட்ஸ் அ டெம்பிள் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய கிறிஸ்து, அவர் நமக்குள்ளே திரியேக தேவன் வாசமாக இருக்கிறார். நமக்குள்ளே தாங்க இருக்கிறார். இந்த சரீரம் தான் அவருடைய ஆலயம். உங்கள் சரீரம் தான் அவருடைய ஆலயம். எப்படி விட்டுருவார்? நாம் பரிபூர்ணமாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஏன் இதை சொல்கிறோம்? ஏதோ ஒரு மெசேஜ் அல்ல. நான் பரிபூர்ணமாக இருக்கிறேன் என்பது இட்ஸ் நாட் ஒன் ஆஃப் த மெசேஜ். இட் இஸ் த ட்ரூத். சொல்லுங்கள், இதுதான் சத்தியம். நான் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணமாக இருக்கிறேன் என்பது சத்தியம். இது ஒரு மெசேஜ் கிடையாது. ஏதோ ஒரு மெசேஜ் பிரதர், அந்த மெசேஜை கேட்டேன், ஓ நான் பரிபூர்ணமாக இருக்கேங்கிற ஒரு மெசேஜை கேட்டேன். இல்லை, இது மெசேஜ் இல்லை, இதுதான் சத்தியம். தட் இஸ் த ட்ரூத். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ ஆம் அபண்டன்ட். நான் பரிபூரணமாக இருக்கிறேன். ஐ ஆம் அபண்டன்ட். அப்படின்னா என்ன? குறைவு என்கிற ஒரு காரியம் என்னிடத்தில், தேவனிடத்திலோ என்னிடத்திலோ கிடையாது. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ டு இன்ஹெரிட் த லேக். குறைவை நான் அனுபவிக்கிறேன். என் வீட்டில் குறைவு இருக்குது, என் எல்லாமே குறைவாக இருக்குன்னா அது பொய். தட் இஸ் த லை. நம்ம நம்பியிருக்கிறோம், இங்கே நம்பிட்டுருக்கோம், அது நடக்குது. ஆனால் சத்தியம் என்ன? எனக்குள்ளே பரிசுத்த ஆவியாகிய தேவன், திரியேக தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். நாம் அத்தனை பேரும் அவருக்குள்ளே இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆவியினாலே நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம். தேவனோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். சொல்லுங்கள், ஐ எம் ஒன் வித் மை காட். டைப் பண்ணுங்க. இது உபதேசம் அல்ல, இதுதான் சத்தியம். 1 யோவான் 4வது அதிகாரம் 13வது வசனம் வாசித்து பாருங்கள். 1 யோவான் 1 John chapter 4 verse 13 வாசித்து பாருங்கள். யோவான் எழுதுகிறார், அவருடைய ஆவி நம்ம மேலே கொடுத்துருக்கிறார். நம்ம அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். யோவான் சொல்கிறாரு, you have received the Spirit of God. So you know one thing. என்ன தெரியும்? We remain in Him and He remains in us. நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம், அவர் நம்மில் நிலைத்திருக்கிறார். நாம அவருக்குள்ள நிலைச்சு இருக்கிறோமாங்க. பைபிள், the word of God says, we are in Him, He is in us. நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே, என்னை நிலைத்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படிங்கிற ஜெபம் அல்ல. இது புரிந்து கொள்வது, சத்தியத்தை அறியணும். அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது. என்ன சத்தியம்? நீங்களும் நானும் அவருக்குள்ளே நிலைச்சிருக்கிறோம், அவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன? நாம் அவரோடு ஒன்றா இருக்கிறோம், அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். இந்த ஒன்னஸை, இந்த ஒரு உறவை நீங்கள் நினைச்சாலும் அதை தள்ள முடியாது. நீங்கள் நினைச்சா கூட அவரை விட்டு வெளியே வர முடியாது, தேவனை விட்டு வெளியே வர முடியாது. இப்போ ஒரு கேள்வி வரும், ஓ நம்ம அவரோடு இருக்கிறோம், அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, அப்போ ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? அப்போ ஏன் பிரதர் எங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்குது? அப்போ ஏன் பிரதர் என் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குது, என் வீட்டில் குழப்பம் இருக்குது? அவர் கூட இருக்கார்ல, அப்போ ஏன் குழப்பம்? கேள்வி வருதில்ல. ஆனால் அதுக்கு பதிலும் இருக்குது தெரியுமா? நமக்கே தெரியும், நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆனாலும் நம்மளுடைய எண்ணங்கள் குறைவையே பார்த்துட்ருக்கு. நம்ம எண்ணங்கள் என்ன பண்ண போகிறேன்னு இப்படிப்பட்ட சூழ்நிலையே நம்ம நம்பிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி கொஞ்சம் டக்குன்னு இப்படி மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். பவுல் எழுதுகிறாரு, எனக்குள் இருக்கிற, நான் விசுவாசிக்கிற என் தேவன், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், இஸ் கிரேட்டர் தேன் எவ்ரிதிங். இதுதான் கிரைஸ்ட் கான்ஷியஸ்னஸ். நம்ம அவரை நினைத்து கொண்டு இருக்கிறது, அவர் நமக்குள்ளே இருக்கிற அந்த அனுபவத்தை அனுபவித்து கொண்டு இருப்பது, பீயிங் ஃபில்ட் வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட்.
Amen. சொல்லுங்க, கிரைஸ்ட் இஸ் இன் மீ, ஐ ஆம் இன் ஹிம். சொல்லுங்களேன், இதை டிக்ளேர் பண்ணுங்களேன். திஸ் இஸ் அ ப்ரேயர், யூனோ. இது ஒரு ஜெபங்க. நீங்கள் வந்து ஆண்டவரே இன்னைக்கு இதை பண்ணுங்க, ஆண்டவரே அதை பண்ணுங்க, ஆண்டவரே இதை பண்ணுங்க, ஆண்டவரே அதை செய்யுங்க, என் பிள்ளைக்கு இதை செய்யுங்க, அதை இப்படி ஆண்டவர்கிட்ட அப்பாட்ட கேட்குறது தவறு கிடையாது. ஆனால் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்கிற உணர்வில் நீங்கள் கேட்டிங்கன்னா பரவாயில்ல. நம்ம உணரணும், நம்ம எங்கே இருக்கிறோம். தூரமாக இல்லை. we are not somewhere else. எங்கேயோ தூரம். ஆண்டவர் வந்து ஒரு 20,000 கிலோமீட்டர் மேலே இருக்காரோ, அங்கே இருக்கிறாரோ, நம்ம எல்லாம் கூடி கூடி கதறுவோம் அப்படிங்கிற இடம் அல்ல. அவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம். He is everywhere. Yes, அவர் எல்லா இடங்களையும் நிரப்புகிறவர், வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற தேவன். அதே நேரம் அப்படி நிரப்புகிற தேவன் நமக்குள்ளே நிரம்பி இருக்கிறார், நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். பிசாசோடைய மிக 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 நீங்கள் எவ்வளவோ பிசாசு இப்படி செய்கிறான் பிரதர், அவன் அப்படி பண்ணுறான் பிரதர், எவ்வளோ சொல்லலாம். ஆனால் அவனுடைய மிக தந்திரமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நமக்குள்ளே ஒரே ஒரு எண்ணத்தை அவன் கொடுக்கணும்னு நினைப்பான். என்ன தெரியுமா? தேவன் உன் கூட இல்லை. your father is not with you, the God is not with you. உன் கூட இல்லை, உன் கூட இல்லை, அவர் எங்கேயோ இருக்கிறார், அவர் உனக்கு செய்ய மாட்டார். இதுதான் அந்த எண்ணங்கள் வருதில்ல, இது நடக்காதோ, இதுக்கு ஒரு முடிவே வராதோ, ஐயோ அப்படின்னு ஏங்க கவலைப்படுறோம்? காலையில் எந்திரிச்சோன்னா இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, இப்படி கவலை வருதில்ல. அதெல்லாம் பொய். பிசாசு ஏதோ ஒரு பொய்யை நம்ம மனசில் என்ன பண்ணுறான், போடுறான். ஆனால் என்ன தெரியுமா பண்ணணும்? நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ன தெரியுமா பண்ணணும்? சொல்லணும், என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், சகல பரிபூர்ணமும் எனக்குள்ளே இருக்கு, எனக்கு என்ன தேவையோ அதை நான் பெற்றுக்கொண்டேன். ஐ ஹவ் ரிசீவ்ட் வாட் ஐ வாண்ட், வாட் ஐ நீட். எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடைச்சிருச்சு. ஏன்? எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். when you believe that you received in your mind, it will manifest in your life. நம்ம காண்கிற உலகத்தில் அது நடக்கலைங்கிறதுனால தேவன் நமக்கு செய்யலைன்னு அர்த்தம் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், தேவன் அவர் செய்து முடித்ததை இங்கே விசுவாசித்தீங்கன்னா, இங்கே நம்பினீங்கன்னா, காண்கிற உலகத்தில் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். You will manifest the complete blessing of God in your life when you believe in your mind and your heart. உங்கள் இருதயத்திலையும் உங்கள் மனதிலையும் நீங்கள் விசுவாசித்தால், when you believe that you are blessed, அது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். இதான் ரகசியம். This is the secret. This is the truth. கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆசீர்வாதமாக இருக்கிறோங்க. எஸ், சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ ஆம் பிளஸ்ட் இன் கிரைஸ்ட். டைப் பண்ணுங்கள் எல்லாரும். இப்போ தான் ஃபேஸ்புக்கில் ஒரு வேளை பார்க்கலாம். நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும். ஸோ யூடியூப்லேயும் இதை வாட்ச் பண்ணுறவங்க உங்களுக்கும் நான் சொல்கிறேன், இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தட் யூ கெட் கனெக்ட் வித் அஸ். எங்களோட நீங்கள் இணைந்து இருக்கலாம். ஜூம் ப்ரேயர்ஸ், மற்ற லைவ் ப்ரேயர், அதுவும் சென்னையில் நடக்கிற மீட்டிங்க்கு நீங்கள் வரலாம். ஸோ அது எப்போ நடக்கும் இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் அந்த குரூப்பில் வில் அனௌன்ஸ். ஓகே. எஸ் ஜூலியட் சிஸ்டர், அரவிந்த் சுவாமி பிளஸ் யூ பிரதர், எஸ் மைத்லி சிஸ்டர் பிளஸ் யூ, எல்லாம் போடுங்க பார்க்கலாம், போடுங்க. ஐ எம் பிளஸ்ட். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேங்கிற உணர்வு இருக்குது தெரியுமா? அந்த உணர்வு தான் விசுவாசம். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்க? இன்னும் நடக்கணும் பிரதர், இன்னும் நடக்கணும், இன்னும் நடக்கலையே, என்ன பண்ண போகிறேன், இன்னும் நடக்கலையே. காலையில் இந்த கவலை வருதுல்ல, இப்படி என்ன நடக்கலையே, இட்ஸ் அ லேக். இது குறைவு மனப்பான்மை. இது எதுவுமே எனக்கு நடக்கலையே, ஆண்டவர் எனக்கு இன்னும் செய்யலையே அப்படின்னா எதை குறிக்கிறது? தேவன் என் கூட இல்லை, அவர் எங்கேயோ இருக்கிறாரு, அவருக்கு என்னை பற்றி கவலையே இல்லை, அக்கறையே இல்லை அப்படிங்கிறத இந்த ஒரு சின்ன கவலை என்ன பண்ணுது? காட்டுது. ஆனால் என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், அவர் எப்போவுமே என்னை விட்டு போக மாட்டார், விலகவே மாட்டார். அதான் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எஸ் அனிதா சிஸ்டர், நான் சொல்கிறேன், உங்களை விட்டு தேவன் விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. எஸ் கண்ணகி சிஸ்டர், நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எஸ் மிதுன் பிரதர், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுகிற தேவன். எஸ், வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன்.
இது நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்களே, அங்கேயும் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். எஸ் ஜேனட் சிஸ்டர், அவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக சொல்கிறேன், அது அவர் நிறைவேற்றிட்டு தான் சொல்கிறாரு. பாருங்கள், ஆண்டவர் எப்போவுமே ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஏற்கனவே அதை தன்னுடைய மனதில் அது முடிச்சிருப்பார். He finished everything. எஸ் சோனியா சிஸ்டர், சகலமும் நன்மைக்கு நேராக திரும்பிக்கிட்டே இருக்குது நம்ம வாழ்க்கையில். எஸ் அனுஷா சிஸ்டர், சகலமும் உங்கள் குடும்பத்தில் நன்மைக்கு நேராக திரும்புகிறது. He finished and he starts. நிறைய விஷயங்களை அவர் முடித்து பார்த்துட்டே இருக்கிறார். நான் சொல்லட்டுமா, 2025 அடுத்த வருஷம் நீங்கள் எவ்வளோ நல்லா இருக்க போகிறீங்க, எவ்வளோ சூப்பராக உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து அப்படிங்கிறத அவர் பார்த்துட்டாரு. அதனால தான் இப்போ சொல்கிறாரு, கவலைப்படாத, பயப்படாத, கலங்காதீங்க. ஏன்? He knows 2025, 2028, 2035, 2045, 2045 எப்படி இருக்க போகிறோம், 2065 எப்படி இருக்க போகிறோம், எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாம் எப்படி இருக்கும்? நன்மைக்கு ஏதுவாக இருக்குதுன்னு பைபிள் வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, எப்பா நீ ரொம்ப நல்லா இருக்க போகிற, உன்னை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், நீ இப்போ கடந்து தேவையில்லாமல் கவலைப்படாத, தேவையில்லாமல் யோசித்து ஃபீல் பண்ணாதப்பா அப்படிங்கிறார். என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலையே பிரதர், என் பையனுக்கு கல்யாணமே ஆகலையே பிரதர் அப்படிங்களாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பேரன் பேத்தியெல்லாம் பார்த்து நீ கொஞ்சி விளையாடுறத நீங்கள் அதெல்லாம் அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, இதெல்லாம் கவலைப்படாதீங்க. புரியுதுங்க? See, he finished everything. அதனால நம்ம தேங்க் பண்ணணும். ஆஹா, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணமாகி உங்கள் பிள்ளைங்களுக்கு குழந்தை பெற்று குழந்தெல்லாம் வந்து அந்த குழந்தைங்களை நீங்கள் விளையாடிட்டு ஹாப்பியாக டூர் போகிறது, அதெல்லாம் அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, ஏம்மா எவ்வளோ ஹாப்பியான டேஸ் எல்லாம் நான் பார்த்துட்ருக்கிறேன், இப்போ தேவையில்லாமல் ஏன் கவலைப்படுறேன், தேவையில்லாமல் எதுக்கு? அப்போ என்ன பண்ணணும்? இப்போவே என்ன பண்ணிடணும், நாமளும் அந்த மைண்டுக்கு போயிட்டு நான் சூப்பராக இருக்கேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. See, why we thank God? ஏன் நம்ம ஆண்டவர் எனக்கு செஞ்சிட்டாருங்கிறது தானேங்க நன்றி உணர்வு. நான் நன்றி சொல்கிறேன், அப்போ செய்வார், அப்படி இல்லை. எங்கள் அப்பா எனக்கு செஞ்சிட்டாரு, என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, என் குடும்பம் நல்லா இருக்குது, என் வீடு நல்லா இருக்குது, என் கணவன் மனைவி நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். See, you need to feel that. You need to feel that He blessed you. கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்கள், ஏசாயா 59, ஐசாயா சாப்டர் 59, ஏசாயா 59வது அதிகாரம் கடைசி வசனம், எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் 21. ஏசாயா 59:21, 59:21. ரொம்ப அழகான வசனம். அந்த சாப்டரே சூப்பராக இருக்கும். நான் அதை வாசிக்கிறேன் பாருங்கள். உன்மேல் இருக்கிற என் ஆவியும், ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மேலே இருக்கிற என் ஆவியும், நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும். சொல்கிறாரு, என்னுடைய ஆவி உன் மேலே இருக்குப்பா, என்னுடைய வார்த்தைகள் உன் வாயில் இருக்கு. அப்போ அவருடைய வார்த்தை நம்ம வாயில் இருக்குன்னா என்னங்க அர்த்தம்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள, நான் பரிபூர்ணமாக இருக்கிறேன் பிரதர், ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க பிரதர், வாயில் சொல்லு பரிபூர்ணமாயிரு, சுகமாக இருக்கிறேன், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது ஆண்டவருடைய வார்த்தை, காட்ஸ் வேர்டு. நீங்கள் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தையில் குறைவு இருக்குமாங்க? கண்டிப்பாக கிடையாது, இல்லையா? சரி, நம்ம எப்போவுமே சொல்லுவேன், இங்கே பாருங்கள், உங்கள் கண்ணு பார்க்குறது, காது கேட்குறதெல்லாம் இது இது நிஜம் கிடையாது. நிஜம் என்ன தெரியுமா? சத்தியம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற தேவன், அவர் தான் சத்தியம். நம்ம கண்ணு பார்க்கல, இட்ஸ் எ இன்விசிபிள் வேர்ல்டு, காணக்கூடாத உலகமாக இருக்கிறது, ஆனால் அது நிஜம். ஆமென். ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தை உன் வாயில். அப்படின்னா என்ன? அவருடைய வார்த்தையாகிய கிறிஸ்து, இயேசுவாகிய வார்த்தை. அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் சொல்கிறார், நான் பரிபூர்ணமாக இருக்கிறேன். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஜீசஸ் சொல்கிறாரு, திருடன் திருட வரான், கொல்ல வரான், அழிக்க வரான், பட் நான் எதுக்கு வரேன்ப்பா? பரிபூரணம் அடைய, ஜீவன் உண்டாகும்படி, அது பரிபூரணம் அடைய. அப்போ
உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, பிதா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் எதுக்கு வந்திருக்கிறாரு? ஜீவன் உண்டாகும்படி. சொல்லுங்க, லைஃப். டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஐ ஹாவ் த லைஃப் ஆஃப் காட். இதை விட வேறு என்ன சொல்லுங்க? அப்படி சொல்லிக்கிட்டே இருங்கங்க. ஆமாம், வேறு என்ன பிரதர் ப்ரே பண்ண? இதையே சொல்லுங்களேன். ஐ ஹாவ் த லைஃப் ஆஃப் காட். எனக்குள் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது, எனக்குள் அவருடைய பரிபூர்ணம் இருக்கிறது. அந்த ஜீவன் என்னவா? அந்த ஜீவன் பரிபூரணம் அடைய அவர் எனக்குள்ள இருக்கிறார். அது வெளிப்படும் பாருங்க. இட் வில் மேனிஃபெஸ்ட். ஓ லாமஹந்த ரஹதுரியாத்துல. தேங்க்யூ லார்ட். இல்லை சொல்கிறாரு, உன் மேல் இருக்கிற என் ஆவியும் உன் வாயில் நான் அருளிய என்னுடைய வார்த்தைகள் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பா, யாரெல்லாம் ஆமென் அப்படி சொல்றீங்க? சத்தமாக சொல்லுங்களேன். ஹூ ஆர் வி? நம்ம யாரு சொல்லுங்க? அவருடைய ஆவியை பெற்றவர்கள். சொல்லுங்க, சொல்லுங்களேன். ஐ ஹாவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட். சொல்லுங்க, ஹூ ஆர் வி? வி ஹாவ் த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஐ ஆம் த சன் ஆஃப் காட். இந்த ஹார்ட்டில் நமக்கு எப்போவுமே இந்த எண்ணம் வந்துட்டே இருக்கணும். அவர் சொல்கிறாரு, உன்னுடைய வாயில் மட்டும் இல்லை, உன் பிள்ளைங்களுடைய வாயிலும் என் வார்த்தை இருக்கும். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய, உங்கள் பேர பிள்ளைங்க கூட இதே ஆசீர்வாதத்துக்குள்ளே இருப்பாங்கன்னு சொல்கிறாருங்க. நீங்கள் இப்போவே கவலைப்படுறீங்க. ஜெனரேஷனல் பிளெஸ்ஸிங். ஆமென். நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் நம் பிள்ளைகளுக்குள்ளேயும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குள்ளேயும் தேவன் சொல்கிறார், என் ஆவியையும் நான் எடுக்க போகிறதில்ல, என் வார்த்தையை நான் எடுக்க போகிறதில்ல. இட் வில் மேனிஃபெஸ்ட். அது வெளிப்பட்டே ஆகும். ஆமென். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் பாருங்க. ஒரே ஒரு தான் அவர் சொல்கிறார், ஆவி இருக்கும், என் வார்த்தை இருக்கும். அதை விட வேறு என்ன வேணும்? அவருடைய ஸ்பிரிட் அண்ட் வேர்டு. சொல்லுங்கள், ஸ்பிரிட் அண்ட் வேர்டு. சொல்லுங்கள், டைப் பண்ணுங்கள், ஸ்பிரிட் அண்ட் வேர்டு. ஆவி, வார்த்தை. ஆவி, வார்த்தை ரெண்டு யார்? ஜீசஸ். சொல்லுங்கள், ஜீசஸ் கிரைஸ்ட். எஸ், ஜீசஸ். அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிறார், நம்ம குடும்பத்தில் இருக்கிறார். அவர் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். அதனால தான் நம்ம பேசுகிற வார்த்தைகள் இப்போ நமக்குள்ளே எப்படி இருக்கிறார்? ஜீவனுக்குள்ளே இருக்கிறார். அந்த ஜீவன் எப்படி இருக்குது? பரிபூர்ணமாக இருக்குது. அதனால தான் நம்ம பேசுகிற வார்த்தைகள் அந்த ஜீவனுக்குள்ளாக இருக்கணும். நான் சொல்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறோம்? ஏன்னா நமக்கு தெரியும் நமக்குள்ளே என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. when I speak a word, it brings life. புரியுதா? இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை நீ நல்லா இருக்கிறம்மா, நீ ஆசீர்வாதமாக இருக்கிற அப்படின்னு உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. இந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும், இந்த ஜீவன் வெளிப்படும். ஆமென். பிசாசு என்ன பண்ணுவான்? மதத்தை கொண்டு வருவான். கிறிஸ்தவ மதத்தை அது மதமாக மாற்றிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன கொடுப்பான்? நீ பாரு, இன்னைக்கு பைபிள் படிக்கலை, நீ பாரு ஜெபம் ஒழுங்காக ஜெபம் பண்ண மாட்டேங்கிற, நீ ப்ரேயரே கிடையாது, சர்ச்சுக்கே போக மாட்டேங்கிற, உனக்கெல்லாம் ஆண்டவர் செய்வாரா? இது யாரு? ஆண்டவர் இல்லை, பிசாசு சொல்கிறான். பிசாசு என்ன சொல்லும்? டெவில்னு இருக்கீங்களா, அந்த டெவில் என்ன சொல்லும்னா பொய் சொல்லும். என்ன சொல்லும்? பாரு, உனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டார். அவர் நீ எப்படி இருக்க? யூ நெவர் டிசர்வ்டு. சொல்லுங்கள், ஐ டிசர்வ். நீ தகுதியே கிடையாது, நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உனக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லுவான். பிசாசு போய் சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம சொல்லணும், உள்ளுக்குள்ளேருந்து ஆவியானவர் சொல்லுவார், உன் தகுதி என் ரத்தத்தினால உண்டாயிருக்குது மகளே. உன் தகுதி நீ ஆசீர்வாதமாக இருப்பது, நீ நல்லா இருப்பது என்னுடைய ஆவியினாலே. நான் உனக்காக என் ஜீவனை கொடுத்தேன் சிலுவையில். அவருடைய ஜீவன் சிலுவையில் அப்படியே தன்னையே ஃபுல்லாக விட்டு கொடுத்தாருங்க. தன் ஜீவனை கொடுத்தார். ஏன்? எதுக்கு? பிகாஸ் ஹி நோஸ் யூ. அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம். நம் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்பாகவே அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஹி நோஸ் எவ்ரிதிங். அதனால் அப்படிலாம் விட்டுறவர் அல்ல. அதனால தான் போட்டிருக்கு, அவரே கிறிஸ்துவே நம்மளுடைய நீதியாக இருக்கிறார், நீதியாக இருக்கிறார். ஸோ தைரியமாக நம்ம என்ன பண்ணலாம்? நான் தகுதி உடையவன். சொல்லுங்கள், ஐ டிசர்வ் டு என்ஜாய் காட்ஸ் பிளெஸ்ஸிங். ஐ டிசர்வ். சொல்லுங்கள், எனக்கு
100% தகுதி இருக்கு எங்கள் அப்பாவினுடைய ஆசீர்வாதத்தை நான் இந்த பூமியிலே அனுபவிக்க. இந்த பூமியில் நான் அனுபவிக்க எனக்கு தகுதி இருக்குது. ஏன் தெரியுமா? என் தகுதி கிறிஸ்துவினால், அவருடைய இரத்தத்தினால், அவருடைய கிருபையினால், புதிய உடன்படிக்கையினால் உண்டாயிருக்கிறது. ஆமென். நான் சொல்கிறேன், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? முடியும். நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? முடியும். மற்றவங்களுக்கும் ஆண்டவருக்கும் கொடுக்கிற ஒரு இடத்துல இருக்க முடியுமா? முடியும். பரிபூரணம் மேல் பரிபூரணம். தட் இஸ் அவர் லைஃப். அதுதான் நம் வாழ்க்கை. இதுக்கு ஆப்போசிட்டாக, இதுக்கு மாறாக எது வந்தாலும் நான் கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா எனக்குள் இருக்கிறவர் வல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஆமென். மை காட் இஸ் a great God. சொல்லுங்க, எங்கள் அப்பா பெரியவர், தேவன் பெரியவர். He is my father. எல்லாரும் டைப் பண்ணுங்க, He is my father. சொல்லுங்க, He is my father. அவர் இந்த உலகத்தில் உள்ள தகப்பனை காட்டிலும் வேற லெவலுங்க, அதுக்கும் மேலேங்க, அதுக்கும் மேலே. இஸ் மை ஃபாதர். எல்லாம் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். அன்றைக்கி இந்த பிளஸ்ஸிங்கை உங்கள் மேலே ரிலீஸ் பண்ணுறேன், உங்கள் குடும்பத்து மேலே ரிலீஸ் பண்ணுறேன். உங்கள் எல்லையில் இது வெளிப்பட்டே ஆகும். தேங்க்யூ ஃபாதர். நான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், சந்தோஷத்தின் நாள். இதை அவங்க பிலீவ் பண்ணுறாங்க, அவங்க இருதயத்திலிருந்து இதை விசுவாசிக்கிறாங்க. நான் சொல்கிறேன், தேவனோடு இணைஞ்சில்ல, தேவனோடு ஒன்றா இருக்கிறீங்க. எல்லோரும் ஒருத்தர் டைப் பண்ணலாமா? ஒருத்தர் சொல்லலாமா? ஐ எம் ஒன் வித் மை ஃபாதர். ஐ எம் ஒன் வித் மை ஃபாதர். ஐ எம் ஒன் வித் த ட்ரையூன் லைஃப். தேவனுக்குள் நான் ஒன்றாக இருக்கிறேன். ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன். இதை தவிர சத்தியம் வேறு எதுவுமே கிடையாது. திஸ் இஸ் த ட்ரூத், அல்டிமேட் ட்ரூத். இதுதான் ஃபவுண்டேஷன். இங்கே இருந்து தான் நீங்கள் எதை வேணாலும் பார்க்க முடியும். இதுவே புரியலன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு போய் சொல்லிக்கிட்டே இருப்பான். சொல்லுங்கள், ஐ எம் ஒன் வித் மை ஃபாதர். நாங்கள் அத்தனை பேரும் உம்முடைய சரீரத்துக்குள்ளாக, உம்முடைய ஆவிக்குள்ளாக, உமக்குள்ளே திரியேக தேவனுக்குள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்குள் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் ஆண்டவரே. We are one in you, Holy Spirit. One in you, Father. One in you, Jesus. We are one. We are in you. You are in me. You are in my family. You are in my business. சொல்லுங்க, you are in my everything. எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்குள் இருக்கிறீர். உமக்குள் நாங்கள் இருக்கிறோம். சொல்லுங்க, என் பிஸ்னஸ் அவருக்குள்ள இருக்கு. சொல்லுங்களேன், my business is in him, in the triune life. என்னுடைய வேலை, நான் பார்க்குற வேலை அவருக்குள் இருக்கிறது. சொல்லுங்களேன், நம்ம வேலை ஏதோ ஆண்டவர் இங்கே பிரதர், வேலை தனி பிரதர், நான் ஆண்டவரை விட்டு வேலைக்கு போகிறேன், அவருக்குள்ளே தான் எல்லாமே. சொல்லுங்கள், எவ்ரிதிங் இஸ் இன் ஹிம். என் வேலை அவருக்குள்ளே இருக்குது. அந்த அவருக்குள்ளே இருந்து தான் நான் வேலை செய்கிறேன். நான் பார்க்குற, நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் இன் ஹிம். சொல்லுங்கள், இன் ஹிம். டைப் பண்ணுங்கள், இன் ஹிம். எஸ். ஷைனி சுனில், bless you sister, bless you. ஜார்ஜ் கேண்ட்லா, bless you brother. He is in you. அவங்களுக்குள்ளே இருக்கிறார். எஸ். மனோரமால், bless you sister. எஸ். சலோமி, bless you, bless you. எஸ். மலர் சிஸ்டர், எஸ். ஐ bless your family. உங்கள் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். எஸ். சொல்லுங்கள், எல்லாமே அவருக்குள்ள. ஐ எம் இன் ஹிம், இன் ஹிம். இங்கே பாருங்கள், அவருக்குள்ளே தான் நம்ம எல்லாமே செய்கிறோம். நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வீட்டில் இருக்கிறீங்க, சமைக்கிறீங்க, எதை வேணாலும் இன் எவ்ரிதிங் இஸ் இன் ஹிம். அவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார். எஸ். ரெபேக்கா சிஸ்டர், டேடி இஸ் வித் யூ, இன் யூ. எஸ், அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஃபாத்திமா சிஸ்டர், நான் சொல்கிறேன், நன்மைக்கு நேராக காரியங்களை திருப்பிக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அவர் விடவே மாட்டார், விடவே மாட்டார். ராபின் பிரதர், அவர் உங்களை கொலை குறித்த நோக்கங்கள் அவர் நிறைவேற்றுகிறார். உங்கள் குடும்பத்தை அவர் உயர்த்துகிற தேவன். எஸ், எஸ். சாந்தி சிஸ்டர், ஐ bless you. சகலமும் நன்மைக்கு நேராக தான் திரும்புது. டோன்ட் worry. சொல்லுங்கள், இன் ஹிம். எஸ். நெல்சன் பிரதர், ஐ bless you. சுபோதினி சிஸ்டர், ஐ bless you. தேவி சிஸ்டர், ஐ bless you. ராஜ்குமார் பிரதர், ஐ bless you. உங்களை பெருக பண்ணுகிற தேவன். எஸ். ஜூலியட் சிஸ்டர், அவர் பெருக பண்ணுகிற தேவன். ஜெனட் சிஸ்டர், ஐ பெருக பண்ணுகிற தேவன். துரைராஜ் பிரதர், அவர் பெருக பண்ணுகிற தேவன். எஸ், உங்கள் குடும்பத்தில் நன்மையான காரியங்கள் நடக்குது, நன்மையான காரியங்கள் உண்டாகிறது. எஸ். தீபா சிஸ்டர், சகலமும் நன்மைக்கு நேராக திரும்புகிறது. செல்வி சிஸ்டர், அவர் இதுவரைக்கும் நடத்தினவர், இனி நடத்தாமல் இருப்பாரா? வழியை திறந்திருக்கிறார். உங்களுக்கு முன்னாடி வழி திறந்திருக்கிறார். ரோஸ்லின் சிஸ்டர், உங்கள் முன்பாக திறந்த வாசல், வழிகள் உண்டாயிருக்கிறது.
அடைக்க முடியாது பாருங்கள். ஒருத்தனும் வந்து உங்கள் பிளஸ்ஸிங்கை ஸ்டாப் பண்ண முடியாது. பாரதி சிஸ்டர், நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை ஒருத்தரும் ஒன்றுமே இடையில வர முடியாது. இட் ஹாஸ் நோ பவர் ஓவர் யுவர் ஃபேமிலி. டார்க்னஸ் ஹேவ் நோ பவர். சொல்லுங்கள், இருளின் அதிகாரத்துக்கு என் குடும்பத்தில், என் எல்லையில் அதால் முடியவே முடியாது. அந்த அதிகாரமே கிடையாது. எஸ், ஐ எம் ஸோ பவர்ஃபுல் பிகாஸ் மை ஃபாதர் இஸ் இன் மீ. எஸ், நிர்மலா சிஸ்டர் சொல்லுங்கள், நான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவள். ஆமாம், நான் ரொம்ப பலனுள்ளவள். எஸ், பிரதீப் பிரதர் சொல்லுங்கள், ஐ எம் ஸோ பவர்ஃபுல். அடக்கிலாம் வைக்க முடியாது, உங்களை அடக்கி வைக்க முடியாது. நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு ரப்பர் பால் இருக்குல்ல, ரப்பர் பந்து, அந்த ரப்பர் பாலை ஒரு தண்ணிக்குள்ளே நீங்கள் முக்கி வைங்களேன், எவ்வளோ ப்ரெஷர் போட்டு நீங்கள் அப்படியே அழுத்தி உள்ளே வைத்திருந்தாலும் அது வெளியே வரும் பாருங்க. அது அப்படி ஏன்னா அந்த ரப்பர் பாலுக்குள்ளே என்ன இருக்குன்னா காற்று இருக்கும், ஏர். அந்த ஏர் வந்து மேலே வந்தே ஆகும். அந்த காற்று அந்த பந்தை வந்து பாலை தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் வைக்க முடியாது, ப்ரெஷர் அப்படியே அமுக்கலாம். ஆனால் அடிச்சுட்டு நீங்கள் விட்டு பாருங்கள், மேலே வரும். பிசாசு பொய் சொல்லி பாரு இப்படி இருக்கும், உன் குடும்பம் அப்படி இருக்கும், உன் பிள்ளைங்க அப்படி ஆகிடுவாங்க. இது பிசாசு சொல்கிற பொய் அப்படியே அழுத்தி உங்களை வைக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். The Father, the triune God who is in you is greater than all the pressures. உங்களை சுற்றிலுமாய் இருக்கிற இந்த பிரச்சனை, சூழ்நிலை, அதெல்லாம் விட உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிற தேவன் வல்லமையுடையவர். எஸ், எஸ்தர் சிஸ்டர், உங்களை அடக்கி வைக்க முடியாது. உங்கள் கடன் பிரச்சனை உங்களை அழுத்திக்கிட்டே இருக்க முடியாது. எஸ், ஐ பிளஸ் யுவர் டாட்டர் சிஸ்டர். அனிதா சிஸ்டர், உங்கள் மகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். சகலமும் நன்மைக்கு நேராக திரும்புது. ஆமாம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதெல்லாம் அடி வெடிச்சிட்டு சிதறும். உங்களுக்குள்ளே இருக்க தேவன் உங்களை அப்படியே வெளியே கொண்டு வருகிறவர். பிகாஸ் He is so powerful. You are so powerful because Christ is in you. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அவ்வளோதான். சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த எண்ணத்தோடே இன்றைக்கி இப்போ என்னெல்லாம் யோசிச்சுங்க, இப்படியே வேலைக்கு போங்க, பிஸ்னஸ்க்கு போங்க. எவ்ரிதிங் இன் திஸ் ஸ்பிரிட். இதே மனநிலையோடு சந்தோஷமாக செய்யுங்க, காரியங்கள் தானாக நடக்கும். ஆமென். அவ்வளோதான். முடிஞ்சதை மட்டும் பாருங்கள், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டாரு. செஞ்சு முடித்ததை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், நான் அதை தான் பேசுவேன். இருதயத்தின் நிறைவினால் என் வாய் பேசும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் வார்த்தை உன் வாயிலிருந்து எடுக்கவே மாட்டேன். அவரே சொல்லிட்டாருங்க, நான் எடுக்கவே மாட்டேன். அப்படின்னா He approves your word. நீங்கள் பேசுகிற வார்த்தையை அவர் அங்கீகரிக்கிறார். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொல்ல சொல்ல எஸ் எஸ் ஏமன் ஏமன் ஆண்டவர் சேனையை சொல்லுது. என் பிள்ளைங்க என் ஆசீர்வாதத்தில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. சரி, அவர் உங்களுக்கு தராமல் அப்படி நான் கொடுக்க மாட்டேன்ப்பா, நீ கஷ்டப்படு, நீ விசுவாசத்தில் வா, நீ அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு கல் நெஞ்ச அப்பாவா நம்ம அப்பா இல்லை. அவர் ரெடியாக இருக்கிறார், நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறாரு, பரிபூர்ணத்தில் வாழணும்னு விரும்புகிறாரு. நம்ம அப்பா நல்லவர். சொல்லுங்கள், மை ஃபாதர் இஸ் a good 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 father. ஆமென். அவர் ரொம்ப 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 நல்லவர். ஆமென் ஆமென். இதுக்கு ஆப்போசிட்டாக எது வந்தாலும் ஐ நெவர் worry about that. ஐ டோன்ட் டேக், அதை நான் எடுத்துக்கொள்ள போகிறதும் இல்லை. எங்கள் அப்பா நல்லவர், எனக்குள்ளே இருக்கிறவர் நல்லவர். அவர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். I am a blessed person. I am a child of God. I am a son of God. I am in Him. He is in me. Amen. So bless you. Thank you so much. Facebookல லாஸ்ட் டைமில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், சகலமும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு நேராக நடக்குது, நன்மைக்கு நேராக திரும்புது. கொஞ்சம் கூட கவலைப்பட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. தேவன் உங்கள் கூட இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் சகலத்தையும் செய்து முடிக்கிறார். ஆமென். ஏன்னா அவர் முடித்ததை காண்கிற உலகத்தில் கொண்டு வரார். ஆமென். bless you. ஸோ எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்முடைய யூடியூப் சேனல்லையும் வீடியோஸ் இருக்குது, go and search. ஸோ bless you, stay connected. ஓகேயா, எல்லாம் ஹாப்பின்னு மட்டும் போடுங்க பார்க்கலாம். ஐம் ஸோ ஹாப்பி பிரதர் அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், ஏன்னா இவ்வளோ தூரம் கேட்டுட்டு சோர்வுலையும் சோகத்துலையும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அது சொல்லுங்கள், ஐம் ஸோ ஹாப்பி. ஆமாம், அந்த நாள் சூப்பராக இருக்கும். சொல்லுங்கள், சூப்பர் டே, பிளஸட் டே. ஆமென். ஜஸ்ட் டெல்,
ஆமென். சொல்லுங்களேன். ஆமாம், முகத்தை கொஞ்சம் சிரிச்சா மாதிரி சொல்லுங்களேன். எப்படி பிரதர் நாங்கள் சிரிக்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஆமாங்க, எனக்கு தெரியுதுங்க. ஆ, ஓகே. bless யூ bless யூ. எஸ் அனுராஜா, நெல்சன் பிரதர் bless யூ. ஹேவ் வண்டர்ஃபுல் டே. எஸ் 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 bless யூ ஆல். ஓ, ஷேர் பண்ணிங்களா? யாரெல்லாம் ஷேர் பண்ணீங்க? ஆமாம், உடனே ஷேர் பண்ணிடுங்க. மற்றவங்களுக்கும் இது போட்டுமே. உங்கள் டைம்லைனில், உங்கள் குரூப்பில். எஸ் சாந்தி நாகநாதன் bless யூ பிரதர், bless யூ சிஸ்டர். தேங்க்யூ, bless யூ. மறுபடியும் நாளைக்கு காலையில் 5:30க்கு இதே ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ லைவ் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும். மீட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நைட் 8 o'clock நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நம்மளுடைய ப்ரேயரில் ஜாயின் பண்ணலாம். அந்த லிங்க்கு எதில் வருது அப்படிங்கிறது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஐ வில் போஸ்ட். ஸோ ஜாயின் பண்ணுங்கள். ஓகேயா? ஹாப்பி, bless யூ, தேங்க்யூ.